ஃப்ரெண்ட்ஸ் மக்களே வணக்கம்பா. இந்த ஒரு சிவகங்கையில் ஒரு 4 நாளாக தொடர்ந்து ஒரு போராட்டமாக இருக்குது. என்னடா போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, அக்யூஸ்டுக்கு இவங்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்னடா இவங்க அக்யூஸ்டுக்கு சப்போர்ட் பண்ணி போராட்டம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி அந்த பையன் என்ன பண்ணா அப்படின்னு பார்த்தா, ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒன்று வெளியே வருது. இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் என்னன்னா, ஒரு 3-4 இளைஞர்கள் தொடர்ந்து ஒரு கிராமத்துக்குள்ளே புகுந்து ஒருத்தரை வெட்டுறாங்க. அதில் சம்மந்தப்பட்ட ஒரு இளைஞனை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 26 வயசு உள்ள ஒரு இளைஞனை கைது பண்ணிட்டு போகிறாங்க. 2 நாளில் அவன் தப்பிக்க முயற்சி பண்ணுறான். தப்பிக்க முயற்சி பண்ணும்போது ஆற்றுல எகிரி குதிச்சிடுறா அப்படி தம்பி. அப்படி ஆற்றுல எகிரி குதிச்சதுக்கப்புறம் அங்கே கால் முறிவு ஏற்பட்டிருக்கு. அவர் எட்டுன்னு போய் என்ன பண்ணுறாங்க, ஆஸ்பத்திரியில் சேர்க்குறாங்க. அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் மூச்சுத்திணறல் ஏற்பட்டிருக்கு. மூச்சுத்திணறல் ஏற்பட்டு அந்த பையன் இறந்து போகிறான். இதுதான் இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட தகவல். இந்த தகவல் அடிப்படையில் நம்ம அந்த பையனை பார்த்தோம் அப்படின்னா, இது வரைக்கும் அவன் ஏதோ தப்பு பண்ணியிருக்கான்ப்பா, அதனால் அவனை எட்டுன்னு போயிருக்க அடிச்சிருக்காங்க, ஏதோ பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து அவன் தப்பிக்க பார்த்துருக்கான். தப்பிக்க பார்த்தவன் எகிரி ஆற்றுல குச்சி தப்பிச்சிடலாம் அப்படின்னு பார்த்துருக்கான். குச்ச இடம் கொஞ்சம் ஆழம் கம்மியாக இருக்கு போல், கால் உடஞ்சிருச்சு. அவனை விட்டுன்னு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க. இப்போ அங்கே மூச்சு திணறல் மருத்துவ கோளாறு காரணமாகவோ இல்லை அவனுக்கு இருந்த அந்த தப்பிக்கணுன்ற அந்த ஒரே நேரத்தில் எல்லாமே நடந்ததுனால ஏதோ ஒரு சம்பவத்தில் அவன் வந்து உயிரிழந்திருக்கான். இதுக்கே அவங்க ஏன் போராடணும் அப்படின்னா, நம்ம ரொம்ப உன்னிப்பு கவனிக்கணும். அந்த பையன் யாருன்னா, ஒரு 26 வயது கொண்ட ஒரு தலித் இளைஞன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ தலித்தாக இருந்தால் என்னப்பா, தலித்தாக இருந்தாலே அவனை தப்பு பண்ண மாட்டானா? தொடர்ந்து அவன் மேலே இதே புகார்கள் வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் அவன் போய் ஊருக்குள்ளே போய் வெட்டுவான், அவன் கவனிக்கவே மாட்டோம், அவனை நாங்கள் கண்டுக்க கூடாது, இப்படியே விட்டுடலாம், அவன் கொலை பண்ணாலும் அவனை கண்டுக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவே ஒரு பொய் வழக்கு அப்படின்றது அந்த சுற்று வட்டார தகவல்களில் கொடுக்கப்பட்ட ஒரு தகவல். இது வரைக்கும் வந்துடுறதில்ல. ஏன்னா அங்கே போய் ஏதோ ஒரு சம்பவம் நடக்குது, அதுக்காக அந்த பையன் உண்மையிலே அதில் சம்மந்தப்பட்டிருந்தானா அது தவறு தான். ஆனால் அந்த தவறுக்கு இதுதான் சரியான தண்டனையா, கொலை பண்ணுறதா இதுவா அப்படின்னு இது வரைக்கும் கொடுக்கப்பட்ட தகவல்படி அவன் ஆற்றுல இறங்கும் போது அவனுக்கு அடிப்பட்டது அப்படின்றது தான். ஆனால் அவன் தந்தைக்கு கிடைச்ச தகவலின்படி இவர் அவனை போய் பார்க்கறதுக்காக, ஏதாவது ஆகாஷ்ன்ற அந்த பையனை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவன் கிடைக்கலன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க அப்பாவை கண்ணன்றவரை கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷனில் வச்சுருக்காங்க. அவன் வந்தால் தான் உன்னை விடுவோன்னு சொல்லி அவரை பிடிச்சி வச்சுருக்காங்க. அது வரைக்கும் அவர் ஸ்டேஷனில் இருக்கார். அங்கேருந்து அவர் பிடிச்சிட்டாருன்னு சொல்லி இவரை அமுச்சு விட்றாங்க. அமுச்சு விட்டதுக்கப்புறம் ஸ்டேஷனுக்கு பையன் வரல. ஸ்டேஷனுக்கு பையன் வராமல் வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போன இடத்துல கல்லாலே அடித்து அவன் காலை வரைக்கும் உடைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து ஏதோ சம்பவம் நடந்திருக்கு. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காரு. மருத்துவமனையில் சேர்த்ததுக்கப்புறம் அங்கே மூச்சு திணறல் ஏற்பட்டிருக்கு. இப்போ தொடர்ந்து 26வது லாக்அப் டெத்தாக இதை நம்ம பார்க்கணும். இதே இடத்துல அந்த தம்பி இல்லாத வேற ஒரு இடத்துல 4 நிறையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. இன்னும் பல்வேறு இடங்களில் தொடர்ந்து இந்த சம்பவங்கள் நடக்குது. அந்த சம்பவத்தில் நடந்த யாருக்கும் வந்து இப்படி ஒரு லாக்அப் டெத் நடந்தால் இது வரைக்கும் எங்கேயும் கேள்விப்பட்டதில்லை. நம்ம இதோடைய பின்புலம் அங்கே தான் யோசிக்கணும். நம்ம முன்னாடி வரைக்கும் அப்பா அவன்னா பெரிய ஏதோ ஒரு வேலை தானே பண்ணிட்டான், அவன் பண்ணவன்னா ஓகேமா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல கதறவங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னன்னா, ஏன் 4 நெறியில் வெட்டுறானே அவன் யோக்கியமா? ஏன் அவனுக்கு ஏன் லாக்அப் டெத் நடக்கலை? ஏன் அவன் ஏன் தப்பிச்சு போகணுன்னு முயற்சி பண்ணலை? அப்போ அங்கே பின்னாடி யார் இருக்கா? இப்போ இதுக்கு பின்னாடி யார் இருக்கா, என்ன பண்ணுறா? இந்த கேள்விக்கு உட்பட்டு தான் நம்ம இந்த விஷயத்தை பார்க்கணும். ஏதோ சாதாரணமாக ஒருத்தன் போனா வெட்டினா அவனை வெறும் இளைஞன்னு போடுங்க, ஏன் தலித்துன்னு மென்ஷன் பண்ணுறீங்க? அப்போ இதை வச்சுதே நீங்களாம் தப்பிக்கலான்னு பார்த்துக்கிறீங்க. மொத்தம் அது ரவுடி கும்பல் அப்படின்னு ஃப்ரேம் பண்ணுறது இருக்கு இல்லையா, அதை அப்படி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது இருக்குல்ல, எந்த அளவுக்கு ஒரு மோசமான ஒரு செயலாக இந்த இடத்துல அது நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த குடும்பம் 4 நாளாக தொடர்ந்து ரோட்டில் ஹைவேஸில் இறங்கி போராடிக்கிட்டு இருக்கு. எப்பா என் பிள்ளையில ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த பையன் செத்ததில்ல, அவனை இப்படிதான் கொண்டு இருக்காங்க, ஸ்டேஷனுக்கு அவனை இட்டுன்னு போல அப்படின்றத அவங்க அப்பா ரொம்ப தெளிவாக சொல்றாரு. ஏன்னா அவனை பிடிக்கிற வரைக்கும் அவங்க அப்பா ஸ்டேஷன்ல இருந்திருக்காரு. அவன் பையனை கூட்டின்னு வந்ததுக்கப்புறம் அனுப்பிச்சிருக்கலாம்ல, அவர் இருந்து அவன் பையனை பார்த்துட்டு போயிருக்கலாம்ல. இப்போ அவங்க அப்பா ஸ்டேஷனில் அவன் பையனை பார்க்கவே இல்லை.
இப்போ இதன் அடிப்படையிலே அங்கே என்ன நடந்திருக்குன்னு நம்ம ஒரு யூகத்துக்கு வர முடியுது. இது வரைக்கும் அந்த அந்த ஊருள்ள பூந்து வெட்டன் அவன் தானா, இல்லை அதுக்கு இவனுக்கு சம்மந்தம் இருக்கா அப்படின்ற தகவல்கள், ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ் எதுவுமே வந்து கிளாரிட்டியாக இல்லை. அதை இன்வெஸ்டிகேஷன் பண்ண வேண்டிய இடத்துல இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் எப்படி நடக்குதுன்னா, ஒரு நாள் நடக்குது, மறுநாளே அரெஸ்ட் பண்ணுறாங்க, அடுத்த நாள் அந்த பையன் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கப்பட்டு இறக்கப்படுறான் 2 நாளில். இப்போ இப்படி ஒரு தொடர் சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு இவ்வளோ விரைந்து யாரு தலித்கள் மீது தொடர்ந்து வன்முறையை செஞ்சுக்கிட்டு இருக்க இந்த காவல்துறை இவ்வளோ விரைந்து செயல்பட முடியும்னா, அப்போ தலித்கள் மீது தாக்கப்படும் போது, அவர்கள் பாதிக்கப்படும் போது ஏன் விரைந்து செயல்பட முடியல அப்படின்றது பெரிய கேள்விக்குறியா இவங்க கிட்ட வந்து நிற்குதா இல்லையா? அப்போ நம்ம எதன் அடிப்படையில் இவங்களை நம்ம அணுகணும், எதன் அடிப்படையில் இவங்க வந்து பார்க்கணும். ஏதோ ஒரு சம்பவம் நடந்துச்சு, அதன் பின்புலம் என்னன்னு தெரியாது, அவன் அக்யூஸ்டு புச்சி ஜெயிலில் போடு அப்படின்னு நம்ம பாட்டுன்னு பார்த்துட்டு அது மேம்போக்கில் பார்த்துட்டு போனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற செய்திகள் நமக்கு தெரியாமலே போயிடுது. கொஞ்சம் இறங்கி பார்த்தா தான் தெரியுது 4 நாள் இவங்க போராடுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு தோண்டும் போது தான் தெரியுது. இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இப்படி நடந்துகிட்டு இருக்கு இந்த சமயத்தில் தான் நேற்று ஒரு தகவல் வருது. என்னன்னா, இந்த நகை திருட்டு போனது கண்டுபிடிக்க முடியல, அதனால் நீங்கள் ஒப்புக்கினீங்கன்னா அந்த கேஸை நம்ம வாபஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வருது. இந்த நகை திருட்டுன்னும் போது நீங்கள் ஓரளவு கெஸ் பண்ணியிருப்பீங்க. கோயிலுக்கு போன அஜித் என்ற ஒரு இளைஞரை வந்து காவல்துறை அடிச்சே கொன்ன ஒரு சம்பவம், நகை திருட்டுட்டான் அப்படின்னு சொல்லி நடந்த சம்பவம். அந்த பையனுக்கும் வந்து ஒரு நியாயம் கிடைக்கல. இந்த பக்கம் இவனுக்கும் நடந்த கோரமான விஷயங்கள் என்னன்றது வெளியில் தெரிய வரல. அதுக்குள்ளே இவனை கொன்னாச்சு. இப்போ இது தொடர் கொலை சம்பவங்களாக இது நடந்துகிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு கொடூரமான ஒன்று அப்படின்றத நம்ம ஒரு பக்கம் யோசிச்சாகணும். அஜித்துக்கு ஒரு பக்கம் தீர்ப்பு கிடைக்கலன்றது இன்னொரு பக்கம். நம்ம கேஸையே டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு சிபிசிஐடிக்கு இப்போ இவருடைய வழக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆகாஷோடைய வழக்கு ஒரு பக்கம் சிபிசிஐடிக்கு மாற்றிட்டாங்க. இன்னொரு பக்கம் இவனுக்கு அஜித் அவர்களுடைய வழக்கு முடிவுக்கு வர்றதுக்குள்ள அடுத்த சம்பவம். ஆனால் அந்தம்மா முடிச்சா நினச்சா கேஸை வாபஸ் வாங்கிடலாம். அப்போ நகையை எடுத்தவன் யாருன்னு என்னவனு ஒன்றுமே தெரியல. அது ஒரு பக்கம் கவரி நகை, அந்த நகையை திருடு போகலன்றது அதெல்லாமே பொய்ன்றது இன்னொரு பக்கம் தகவலாக கிடச்சிது. கண்டுபிடிக்க முடியலை, அதனால் கேஸை டிஸ்மிஸ் பண்ணிக்கலாம். அப்போ செத்த அந்த உசுருக்கு எவன் பதில் சொல்கிறது? அதுக்கு தானே அடிச்சிங்க, போட்டு அடின்னு அடித்து அவன் பையனை கொண்டுட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கான ஆதிக்கம் எங்கிருந்து வந்துச்சு, யார் இவங்களுக்கு அந்த உரிமையை கொடுக்குறா, பெரிய கேள்வி வருது. இது மட்டும் நடக்கல, தொடர்ந்து அடுத்தடுத்து நடுக்காவேரி அப்படின்ற ஒரு ஊரில் கிருத்திகான்ற ஒரு பெண்ணு அவங்க லாக்அப் டெத்தில் சாகுறாங்க. இது வெளியவே வராத ஒரு செய்திகள், இப்போ பெருசாக வெளியே பேசப்படாத ஒரு செய்திகள். இன்னொரு இடத்துல வடக்கப்புத்தூர் அப்படின்ற ஊரில் முருகன் அப்படின்றவர் என்ன பண்ணுறாங்கன்னா, இதே மாதிரி ஏதோ ஒரு சம்பவத்துக்காக கைது பண்ணிட்டு போகிற வழியில் வேன்லேயே அடித்து அவரை கொல்றாங்க. இப்போ வேனில் அடித்து அவர் அந்த சம்பவங்கள்லாம் வெளியே வர்றதுக்கு முன்னாடியே ஆள் இறந்துடுறாரு. அதுக்கு அடுத்து தான் நம்ம முன்னாடி பார்த்தது மாடபுரம் அஜித் அவர்கள். இப்படி தொடர்ந்து இவங்க மேலே, அதாவது தலித்கள் மீது எந்த அளவுக்கான வன்முறைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு இங்கே என்ன முயற்சிகள் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரிதளவில் எங்கேயும் பெரிய முயற்சியாக இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததே இல்லை. தொடர்ந்து இந்த சம்பவங்கள் முன்னாடி நின்று வருமா, இதுக்கான தீர்வுகள் கிடைக்குமானா பெரிய கேள்விக்குறியில் தான் போய் நின்றுக்கிட்டு இருக்கு. இந்த சம்பவங்கள் குறித்து நம்ம என்ன நினைக்கிறோம் அது ரொம்ப முக்கியமான ஒன்று. இவர்களுக்கு என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கணும், யார் அடித்தா என்ன, யார் பிடிச்சா என்ன, கேள்வி கேட்க நாதி இல்லாத ஒரு ஆட்களாக தான் இங்கே எல்லாரும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. அப்பா ஆகாஷ் மேலே தப்பே இருக்கட்டும்பா, தண்டனை கொடுக்க நீங்கள் யார், நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் முன்னாடி எடுக்கிறீங்க? அவன் ஏன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடணும்? நீ ஒழுங்காக கோர்ட்டுக்கிட்டுன்னு போயிருந்தா அங்கே அது நடந்திருக்குமா? பொள்ளாச்சியில் அத்தனை பெண்களை வன்கொடுமை பண்ண அவனுக்கு என்ன தீர்ப்பு? ஏகப்பட்ட இடத்துல. இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் ஒரு மர்ம நபர், ஏன்னா நிர்வாணமே வந்து 60 வயசு, அவருக்கு என்ன நடந்தது? அவனுக்கு தண்டிச்சாச்சா, அவன் கண்டுபிடிச்சாச்சா? இல்லை. இப்போ கிராமப்புறங்களில் அங்கே சிசிடிவி இல்லை. இப்போ எந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம நோட் பண்ணி பார்க்கணும் இவங்க மத்தியில். அடுத்து அப்படியே அது கொஞ்சம் முன்னாடி போய் போனால், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆட்சியில் இருக்கிறவங்களுடைய நிர்வாகி தான் ஒருத்தர், 2 வயசு குழந்தை, அது வந்து வன்முறை பண்ணுறாரு. அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தீங்க? இப்போ இதெல்லாம் கேள்விக்குறியாக வந்து நிற்குதுல. இப்போ எங்கேயோ ஒரு மூலையில் நீங்கள் அதிகாரத்தில் இருப்பீங்க, அதிகார வர்க்கத்தில் இருப்பீங்க, பாதிக்கப்பட்டவனோ இல்லை தப்பு பண்ணவனோ எவனோ இருந்தாலும் சட்டத்துக்கு முன்னாடி இட்டுன்னு போய் நிறுத்தணுன்றது ஒன்று இருக்குல்ல, அதுக்கப்புறம் தானே அது என்ன முடிவு பண்ணுதுன்றது. அங்கே கொண்டு போகவே விடாமல் இங்கேயே அடித்து முடிச்சிருவீங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு பெரிய கேள்விக்குறி. அப்பா அவன் தப்பு பண்ணிட்டான்பா,
எத்துன்னு போய் நிறுத்து, கோர்ட்டில் நிறுத்து. ஏன் மற்றவங்களை எட்டுன்னு போய் நிறுத்துறீங்களா? அந்த கேஸ் வாய்தா மேலே வாய்தா எடுத்து அநியாயம் நடந்தவங்க எல்லாரும் செத்து போய் ரொம்ப சொல்லணுங்க. வாச்சாத்தி சம்பவம் 23 வருஷம் கழிச்சு, கிட்டத்தட்ட 31 வருஷம் கழிச்சு நியாயம் கிடைக்குது. அநியாயம் பண்ணவன் அதிகாரத்தில் இருந்தால் இத்தனை வருஷம் கழிச்சு தான் கிடைக்கும். பாதிக்கப்பட்டவங்களுக்கு நியாயம் கிடைக்கிறதுக்கு அவ்வளோ டிலே ஆகும். அவ்வளோ அவங்க மலைவாழ் மக்களாக இருந்தா, தலித்துகளாக இருந்தா, ஒதுக்கப்பட்டவர்களாக இருந்தா இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நீதி கிடைக்கிறதுக்கு 30 வருஷம் 31 வருஷம் போராடணும். அவங்களுக்காக போராடுறவங்கள கொல்ல முயற்சி பண்ணுவாங்க. அவங்கள கூட்டு வச்சு கட்சியில் சேர்த்து புதிய பொறுப்பு கொடுப்பாங்க. ஆனால் இன்னைக்கு இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இவங்களை பற்றி நம்ம என்ன பேசுறது? அவங்களுக்கு என்ன பதில்? யார் என்ன பதில் சொல்லுவா? ஒரு பக்கம் அந்த பக்கம் என்னடானா நாட்டுக்கு பிரச்சனை போயிட்டு வீட்டுக்கு சிலிண்டர் வருமானே தெரியாமல் இருக்கு. இந்த பிரச்சனையை இங்கே போயிட்டு இருக்கும்போது இன்னும் இந்த மாதிரியான கொடுமைகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கு. அவன் அடிச்சுக்கிறான். எப்பா என் பேச்சு அவன் கேட்கல, என்ன எனக்கு என் கட்டுப்பாட்டுக்கு அவன் வரலன்னு சொல்லி அங்கே அடிச்சுக்கிட்டு இருக்கான். மேலே எங்கேயோ ஒரு மூலையில் அடிக்கிறது. நம்ம வீட்டு சிலிண்டரு இன்னைக்கு வராமல் போகுது. சோறு துண்ணுவோமான்னு தெரில. திரும்ப பழைய மெத்தடுக்கு போகிறோம். இதில் ஒருத்தர் 6 சிலிண்டர் நான் ஃப்ரீயாக தருவேன்னு சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கு என்ன பேசுறாருன்னு கேட்டால் பேசவே இல்லை. ரொம்ப முக்கியம், அடுத்து இவர் இதுக்கு என்ன பேசியிருக்காரு? 6 சிலிண்டர் ஃப்ரீயாக தருவேன்னு சொன்னார்ல, அவர் என்ன பேசியிருக்காருன்னு பார்த்தா பேசலை. 4 நிலையில் நடக்கும்போது பேசுறாரு. என்னென்ன பேசுறாரு? போதையிலன்று பேசுறாரு. அப்போ அங்கே பாதிக்கப்பட்டது யாரு? தலித்கள்ல. அந்த பின்னணியிலிருந்து பேசுறாரா? அப்போ எது அந்த போதை அடிப்படையில் மேலாக எல்லாரையும் கவர் பண்ணிட்டு போகக்கூடிய ஒன்றும் அதுக்கு நம்ம குரல் கொடுக்கணும். ஆனால் இதை சார்ந்தவனுக்கு குரல் கொடுக்கக்கூடாது. இன்னொன்று, அவங்க போராட்டம் பண்ணுறவங்கள இன்னொரு கோரிக்கை ஒன்று முக்கியமாக வச்சுருக்காங்க. அங்கே கிருஷ்ணராஜ் பகுதியில், கிருஷ்ணராஜ்ன்ற அந்த பகுதியில் சட்டவிரோதமாக மதுகளை போதைப் பொருட்களை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் என்பவரை சேர்த்து கைது செய்யணும். இப்போ அதோடைய பின்னணி என்ன நம்ம இங்கே தெரியுதா? இது வரைக்கும் இருந்த போக்கு வேற. போதையில் தான் உண்மையிலே நடந்திருக்கு. 4 நேரில் நடந்தது போதையில் தான். ஆனால் அது எங்கே போய் நடந்ததுன்னு, இங்கே நடந்தது போதையில் தான். ஆனால் இங்கே யார் பாதிக்கப்படுறா? அங்கே செத்தவனும் தலித்து, இங்கே செத்தவனும் தலித்து. ஏன் இடையில இருக்கிறவங்க ஒன்றுமே மாட்ட மாட்டான்? இப்போ இந்த கேள்விக்கெல்லாம் பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிற விதமாக தான் அடுத்தடுத்த நகர்வுகள் இருக்கணும். இதை பற்றி யாரும் பேசாமல் இருந்தோம். அது ஒரு போகிற போக்கில் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அவன் சாவ வேண்டியவன் தான்ப்பா அப்படின்னு போடுறவங்க எல்லாருக்கும் இதை நான் ஒரு பெரிய கேள்விக்குறிய வச்சுட்டு போகிறேன். முடிஞ்சால் இதுக்கான பதிலை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் தப்புனாலும் பரவாயில்ல, சொல்லுங்கள் நான் தப்பாக தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நம்ம பேசிப்போம். என்ன வரேன். நன்றி.